சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு வர கோவத்துக்கு இந்த தப்ப வேற யாராவது பண்ணிருந்தா அடிச்சு மூஞ்ச சில்லு சில்லா ஆக்கியிருப்பேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஏமா அவளை தூக்கி லாக்கப்ல போடு. சார் ஏமா வாமா வாண்டல வாமா வா. வக்கீல் சார், ஒரு நிமிஷத்துல எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சட்டப்படி பண்ணணுமோ அதை பண்ணிருங்க சார். சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. சட்டத்தை விட சத்தியம் ரொம்ப பெருசு சார். இத சொல்ல வேண்டியவங்க கிட்ட நல்லா புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. ஐயா, நாங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சிசிடிவி கேமரா இருக்கான்னு தேடி பார்த்தோம். அப்போ உங்க வீட்டு கேமரா எங்க கண்ணுல படல. இருந்தாலும் கரெக்டான நேரத்துக்கு வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. காலத்தால் செஞ்ச பெரிய உதவி இது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா, நானும் ரிட்டையர்ட் போலீஸ்காரதாம்மா. ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி நீ ட்ரைனிங் போறதா நான் கேள்விப்பட்டேன். நேர்மையான நீ தண்டிக்கப்படக்கூடாது, தோத்து போயிடக்கூடாதுன்னு நான் ஓடி வந்தேன். ஏன்னா நீ தோத்தா நியாயமும் நேர்மையும் தோத்த மாதிரி ஆயிரும். வர்றம்மா, எல்லாருக்கும் வர்றேன். வணக்கம். வாங்க சார். நன்றி. ஐயா ஒரு நிமிஷம். என்னம்மா? உங்க பேரு? சண்முகம். ஐயா, என்னோட மாமா பேரும் சண்முகம் தான். அவரும் போலீஸ்ல ஏட்டா இருந்தவர் தான். அப்படியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லாருமா, நல்லாரு. இழந்துருமா. இப்படியெல்லாம் சோதனை வருதுன்னா நீ பெருசா சாதிக்க போறன்னு அர்த்தம்மா. நீ ஜெயிப்பம்மா. நான் வர்றேம்மா. இசு வா. சார், இந்த ஒரிஜினல் சிசிடிவி ஃபுட்டேஜ் சோஷியல் மீடியால போடணும் சார். அப்பதான் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உலகத்துக்கு தெரியும். கண்டிப்பா ஈஸ்வரி, பிரஸ் மீட் வச்சு ப்ராப்பரா அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடுறோம். தேங்க்யூ சார். சரி, நீங்க கிளம்புங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் ரொம்ப நன்றி சார். சரி, தேங்க்ஸ் விக்னேஷ். ஓகே சார். இசு வா போலாம். வரேன். எப்படி 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 அந்த ஈஸ்வரி வெளியில வந்தா? ஈஸ்வரி மேல எஃப்ஐஆர் போடுற நேரத்துல எல்லாமே தலைகீழ மாறிடுச்சுமா. ஈஸ்வரி தப்பிச்சிட்டாமா. என்ன நடந்துச்சு? யார் என்ன பண்ணா? ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் வந்து எஃப்ஐஆர் போட விடாம தடுத்துட்டாமா. டேய், ஒன்லைன் ஆன்சர் சொல்லிட்டு இருக்காம என்ன நடந்துச்சுன்னு எனக்கு டீடைலா சொல்லு. அது சம்பத், என்னதான் நடந்தது? யாரோ ரிட்டையர்ட் போலீஸ்கார வந்து எஃப்ஐஆர் போட விடாம தடுத்துட்டான்னு மனோஜ் சொல்றான். யார் அவன்? அக்கா, அந்த ஆள் வந்து
யூனிட்ல இப்படி ஒன்று நடக்கும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? நானும் எவ்வளவோ ஆர்குமெண்ட் பண்ணேன் மேடம். எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால என்னால எதுவும் பண்ண முடியல மேடம். மனோஜ், நீயும் சம்பத்தும் ஸ்டேஷனுக்கு வெளியில தானே நின்னுட்டு இருந்தீங்க. அந்த கிழவன் உங்க 2 பேரையும் மீறி எப்படி ஸ்டேஷனுக்குள்ள போனா? சொல்லுடா. அக்கா, அந்த ஆளு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவரு வேற ஏதோ பிரச்சனைக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காருன்னு நினைச்சேன். காரணம் சொல்லாத சம்பத், ப்ளீஸ். 2 பேரும் சேர்ந்து இப்படி சொதப்பிட்டீங்க. மனோஜ், இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும்னு நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இப்படி சொதப்பி வச்சிருக்கியே. 2 பேரும் சேர்ந்து என்ன அந்த ஈஸ்வரி கிட்ட தோக்கடிச்சிட்டீங்கல்ல. போங்க, என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, என் முகத்துல முழிக்காதீங்க. அம்மா இல்லம்மா, அது வந்து என்ன இல்ல என்ன சொல்ல போற? எப்படியாவது ஈஸ்வரிய ஐபிஎஸ் ஆக விடாம தடுத்தரலான்னு மட்டும் சொல்லாத. அது இனிமே நடக்க போறதே கிடையாது. ஈஸ்வரி ஐபிஎஸ் ஆகதான் போறா. யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நம்ம முன்னாடி திமிரா நிக்கதான் போறா. சண்முகம், கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சூழ்ச்சி வலையில நான் மாட்டுக்க இருந்தேன். அதுல மாட்டிக்கிட்டு எங்க நான் ஐபிஎஸ் ஆயிட முடியாம போயிடுமோன்னு என் மேல எஃப்ஐஆர் போட்டு என்னை காக்கி யூனிஃபார்ம் போட விடாம தடுத்துருவாங்களோன்னு நினைச்சு நான் துடிச்சு போயிட்டேன். உங்களோட கனவை நான் கண்ணாடி பாத்திரம் மாதிரி சுக்கு நூறா உடைச்சு போட்டுருவேனோன்னு ஒரு பதட்டம் என் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தெய்வம் மாதிரி அந்த பெரியவரு சரியான நேரத்துக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்து என்னை காப்பாத்திட்டாரு சண்முகம். அந்த பெரியவரு என் கண்ணுக்கு நீங்களாதான் தெரிஞ்சாரு. ஏன்னா அவரு பேரும் சண்முகம் தான். ரிட்டையர்ட் போலீஸ்காரர் தான் அவரு. நீங்க தான் அவர் உருவத்துல வந்து இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்தின மாதிரி தோணுது சண்முகம். உங்க பொண்ணு ஐபிஎஸ் ஆகணும்ன்றதுக்காக நீங்க தான் வந்து என்னை காப்பாத்துனீங்களா? எனக்கு தெரியும்